இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, அப்பாவுக்கு ஞாபகம் வந்துருச்சாமா? என்ன கூட ஃப்ரெண்டுன்னு தான் கூப்பிட்டாரு. வந்துச்சு, ஆனா முழுசா வரல. ஆனா இன்னைக்கு நடக்கிற இந்த பூஜையால அவருக்கு திடீர்னு ஏதோ ஞாபகம் வந்திருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா கிச்சனுக்கு வந்து ஆதி பேசினப்போ அப்படிதான் நடந்துக்கிட்டாரு. அப்பப்ப பழசெல்லாம் ஞாபகம் வர மாதிரி இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல பாட்டி. என்ன பாரதி சொல்ற? இப்படிலாம் கூட நடக்குமா? நீ சொல்றத பார்த்தா ஆதிக்கு தானாவே பழசெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்னத்த சொல்றது, இந்த நேரம் பார்த்து உன் புருஷன்னு சொல்லிட்டு அந்த கடங்காரன் வேற வீட்டுல வந்து உக்காந்துருக்கா. இப்ப இந்த ஆதி வேற என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஆதி, சொல்லுங்க பாரதி. ரெடி ஆயிட்டு வரேன்னு சொன்னீங்கல்ல, இன்னும் ரெடி ஆகலையா? நான் தான் வரலன்னு சொன்னேன்ல. பூஜை பண்ணணும்னு முடிவெடுத்தீங்க, சரின்னு சொன்னேன். மற்றபடி எனக்கு இதிலலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் போய் ஆக வேண்டியதை பாருங்க ப்ளீஸ். அப்ப ஆதிக்கு ஞாபகம் வந்துட்டு போயிருக்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பூஜையில கலந்துக்கிறேன்னு தானே சொன்னாரு. இப்பயே இப்படி பேசுறாரு. என்ன யோசிக்கிறீங்க? போய் வேலையை பாருங்க பாரதி, போங்க. ஆதி, கட்டாயப்படுத்துறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்களும் வந்தா நல்லா இருக்கும். ப்ளீஸ் வாங்க ஆதி. நான் சொன்னா கேட்க மாட்டீங்க. சரி பாரதி, நீங்க போங்க, நான் வரேன். பூஜைக்கு வந்து நைட்டு ஃபுல்லா தூங்காம இருக்கிறத அந்த சூர்யா கிட்ட சேலஞ்ச் கூட பண்ணாரே. அப்புறம் ஆதி கிச்சனுக்கு வந்தாரு. கல்யாணம் ஆன புதுசுல நடந்த விஷயம் எல்லாம் ஞாபகம் வந்த மாதிரி சொன்னாரு. இப்ப வந்து ரூம்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. ரெடி ஆகலையான்னு கேட்டா நான் இப்ப பூஜைக்கு வரேன்னு சொன்னேன்னு சொல்றாரு. ஒண்ணுமே புரியலையே. ஆதிக்கு ஞாபகம் வந்துச்சா இல்ல அப்பப்ப வந்து வந்து போகுதா? பாரதி, என்ன காத்துல படம் வரைஞ்சிட்டு இருக்கீங்க? போங்க, நான் தான் வரேன்னு சொல்றேன்ல. போங்கங்க, வரேன். 5 minutes.